தலைமுறையின் பெருஞ்செய்திக்கும் வரவேற்கிறோம். நீரின்றி அமையாது உலகு என்ற வார்த்தைகளை பணம் இன்றி அமையாது என்பதாக மாற்றி கூற வைத்திருக்கிறது இன்றைய காலகட்டம். விலைவாசி உயர்வு ஒரு பக்கமும் பணப்புழக்கம் மறுபக்கமுமாக உள்ள சூழ்நிலையில் கள்ள நோட்டுகளை சாதாரண மக்கள் மத்தியில் பரவவிட்டு பணம் ஈட்டும் கும்பல்கள் அதிகரித்திருக்கின்றன. கள்ள நோட்டு தொடர்பாக ஆண்டிற்கு 5000 வழக்குகள் வரை பதிவாவதாக புள்ளி விவரம் ஒன்று கூறுகிறது. இப்படிப்பட்ட நிலையில் கள்ள நோட்டு புழக்கத்திற்கான காரணங்கள் தொடங்கி அவற்றை கண்டறிவது வரை விரிவாக அலசுகிறது இன்றைய பெருஞ்செய்தி. விறுவிறுப்பிற்கும் பரபரப்பிற்கும் அப்பால் ஒரு ஆழமான புரிதலுக்கு பெருஞ்செய்தி. தமிழகத்தில் கள்ள நோட்டுகளை புழக்கத்தில் விட்டதாக 6 பேர் கடந்த சில தினங்களில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதிலும் தலைநகர் சென்னையில், வடசென்னை, தென் சென்னை என வெவ்வேறு பகுதிகளில் இவர்கள் பிடிபட்டிருக்கிறார்கள். இந்த கைது நடவடிக்கை பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. அந்த கேள்விகளுக்கு விடை தேடும் முன்பாக அண்மையில் நடந்த கைதுகள் பற்றி இப்பொழுது பார்க்கலாம். அங்கொன்றும் இங்கொன்றுமாக கள்ள நோட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் தற்பொழுது தமிழகத்தின் பல பகுதிகளில் போலி ரூபாய் நோட்டுகள் பிடிபடுகின்றன. சென்னை ராயபுரத்தில் கடந்த 2ஆம் தேதி 1000 ரூபாய் கள்ள நோட்டுகளை புழக்கத்தில் விட முயன்ற 3 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். புத்தாண்டு விற்பனையை பயன்படுத்தி 46,000 ரூபாய் மதிப்புடைய கள்ள நோட்டுகளை அவர்கள் புழக்கத்தில் விட்டது விசாரணையில் தெரியவந்தது. வடசென்னை பகுதியில் நடந்த இந்த சம்பவத்தை தொடர்ந்து கடந்த 4ஆம் தேதி ஆதம்பாக்கத்தில் ஜெராக்ஸ் கடை ஒன்றில் கள்ள நோட்டுகளை மாற்ற முயன்ற 2 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். மண்ணுக்கடியில் இவர்கள் போலி கரன்சிகளை பதுக்கி வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இவர்களிடம் மேற்கொண்ட விசாரணையின் அடிப்படையில் சதாம் ஹுசேன் என்பவரை கடந்த 5ஆம் தேதி காவல்துறையினர் கைது செய்தனர். இவர் கள்ளநோட்டு கும்பலின் தலைவராக செயல்பட்டு வந்தது தெரியவந்தது. கைதான 6 பேரும் அசாம் மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் அங்கு சென்று விசாரணை நடத்த காவல்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார்கள். அங்கேருந்து இங்கே வந்து தங்கி சப்ளை பண்ண சூழ்நிலையெல்லாம் மாறிடுச்சு. இப்போ நாங்கள் எங்களுடைய கடும் நடவடிக்கையினால் இப்போ அந்த மாதிரி சூழ்நிலை இல்லை. தற்சமயம் வந்து அங்கேருந்து கேங்காக அவங்களே வந்துடுறாங்க. 5-6 பேர் வர்றாங்க. ஏதாவது ஒரு பப்ளிக் பிளேஸில் தங்கிக்கிறாங்க. ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா அல்லது ஒரு பார்க்கு இந்த மாதிரி இடங்களில் தங்கிட்டு அங்கேருந்தே அவங்க சப்ளை பண்ணி இந்த மாதிரிலாம் இப்போ பண்ணுறாங்களே தவிர மற்றபடி எங்கேயும் நிலையாக தங்கி அல்ல லோக்கலில் உள்ள குற்றவாளிகள்கிட்ட கொடுத்து அவங்க இப்போ பண்ணுறதில்ல. நேரடியாகவே இதை அவங்களே சர்க்குலேட் பண்ணுறது தான் இப்போ பண்ணிகிட்ருக்காங்க. இது வரைக்கும் அசாம்லேருந்து எந்த குற்றவாளிகளும் வந்து இந்த மாதிரி குற்றங்களில் ஈடுபட்டதில்லை. அது எப்படி சோர்ஸ் வந்தது என்னங்கிறது விரைவில் சிபிசிஐடி புலனாய்வில் இறங்கி கட்டாயமாக அதை யார் என்னங்கிறத கண்டுபிடிப்போம். வட சென்னையில் பிடிபட்ட 3 பேருக்கும் தென் சென்னையில் பிடிபட்ட 3 பேருக்கும் தொடர்பு இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த இரு கும்பலிடமிருந்தும் 2,76,000 ரூபாய் மதிப்புள்ள கள்ள நோட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. வங்கி ஒன்றில் இவர்கள் ரெமிட் கார்டு மூலம் 19,000 ரூபாய் மதிப்புடைய கள்ள நோட்டுகளை நல்ல நோட்டுகளாக மாற்றியிருப்பதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது. சிபிசிஐடி வசம் ஒப்படைக்கப்பட்டுள்ள இந்த வழக்கில் துப்பு துலங்கினால் மேலும் பல அதிர்ச்சி தகவல்கள் வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சுப்பிரமணியனுடன் கனிவளவன். தமிழகத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் 6 கோடி ரூபாய் மதிப்புள்ள போலியான ரூபாய் நோட்டுகளை காவல்துறையினரும் வங்கி அதிகாரிகளும் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். கள்ள நோட்டு கும்பல் தமிழகத்தை குறிவைக்க என்ன காரணம்? இது தொடர்பாக எத்தனை வழக்குகள் தமிழகத்தில் பதிவாகி இருக்கின்றன? எந்த நோட்டுகள் அதிக அளவில் புழக்கத்தில் விடப்படுகின்றன ஆகிய தகவல்களை இப்பொழுது விரிவாக பார்க்கலாம். 2009ஆம் ஆண்டில் கள்ள நோட்டுகள் புழக்கத்தில் விட முயன்றது தொடர்பாக 312 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 52,68,000 ரூபாய் மதிப்புள்ள கள்ள நோட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. 2010ஆம் ஆண்டில் தமிழகத்தில் 315 வழக்குகள் பதியப்பட்டு 97,65,000 மதிப்புள்ள ரூபாய் நோட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. 2011ஆம் ஆண்டில் 276 வழக்குகள் பதியப்பட்டு 1,09,00,000 மதிப்புள்ள போலி ரூபாய் நோட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. 2012ஆம் ஆண்டில் கள்ள நோட்டு தொடர்பாக 373 வழக்குகள் பதியப்பட்டு 1,83,00,000 மதிப்புள்ள போலி நோட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் வரை 286 வழக்குகள் பதிவு செய்து 1,45,00,000 ரூபாய் மதிப்புள்ள கள்ள நோட்டுகள் தமிழகம் முழுவதும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. 500 ரூபாய் நோட்டுகள் தான் அதிக அளவில் புழக்கத்தில் விடப்படுகின்றன. கடந்த 2 ஆண்டுகளில் மட்டும் 35,000 எண்ணிக்கையிலான 500 ரூபாய் நோட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. தமிழகத்தினை கள்ள நோட்டு கடத்தல் கும்பல் குறிவைக்க மாநிலத்தில் நிலவும் அதிக அளவிலான பணப்புழக்கமே முதல் காரணம் என்று சொல்லப்படுகிறது. அதிக அளவிலான தொழிலாளர்கள் பிற மாநிலங்களிலிருந்து வருவதால் கள்ள நோட்டை அவர்கள் மூலம் எளிதில் மாற்றும் வசதியும் ஒரு காரணம். இந்தியாவிலேயே அதிக அளவிலான பண பரிவர்த்தனை செய்வதில் தமிழகம் முதல் 5 மாநிலங்களில் ஒன்றாக இருப்பதால்
கள்ளநோட்டு கும்பல் தமிழகத்தை குறிவைப்பதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் மகாலிங்கம் பொன்னுசாமி. கடைக்கு போகிறோம், பொருட்கள் வாங்குகிறோம், மீதி தொகையாக கிடைத்த பணத்தில் கள்ளநோட்டு கைக்கு வந்தால் அவர் என்ன செய்ய வேண்டும்? கள்ளநோட்டை வைத்திருந்தால் என்ன தண்டனை கிடைக்கும்? சட்டங்கள் என்ன சொல்கின்றன என்பதை இப்பொழுது பார்க்கலாம். கள்ளநோட்டை யார் கையில் வைத்திருந்தாலும் அது குற்றம் என்ற நிலையில் திடீரென ஒருவருக்கு போலியான நோட்டுகள் வந்தால் உடனடியாக காவல்துறையை தொடர்பு கொள்ள வேண்டும். அந்த நோட்டை நல்ல நோட்டாக மாற்ற முயற்சி செய்வது சட்டப்படி குற்றம் என்கின்றனர் காவல்துறையினர். ஏடிஎம்மில் பணம் எடுக்கும்போது கள்ள நோட்டு வந்தால் உடனடியாக அங்குள்ள சிசிடிவியில் பதிவு செய்துவிட வேண்டும் என்று காவல்துறையினர் அறிவுறுத்துகின்றனர். இப்போ ஏடிஎம்ல எல்லாம் கள்ள நோட்டு கையில் கிடைச்சது அப்படின்னு சொன்னால் நம்ம ஏற்கனவே கூட சொல்லியிருக்கிறோம். இந்த கள்ள நோட்டை வந்து உடனே அந்த சிசி கேமராஸ் அந்த ஏடிஎம்மில் இருக்குது, அதில் காமிச்சு அவங்க வந்து பதிவு பண்ணிக்கலாம். அது மாதிரி நாங்கள் அந்த இடத்துல தவறுதலாக வந்து எனக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு சம்மந்தப்பட்ட வங்கிகள்கிட்ட கொடுத்தா உடனடியாக அவங்க மாற்றி கொடுக்குறாங்க. இது வந்து சந்தேகம்னு ஏற்படக்கூடிய சூழ்நிலையில் நம்ம அந்த சிசி கேமராவில் நான் பதிவு பண்ணியிருக்கேங்கிறத அவங்க தெரியப்படுத்தலாம். ஒருவர் அவருக்கு தெரிந்தோ தெரியாமலோ கள்ள நோட்டை வைத்திருந்தால் அவர் அதிகபட்சம் 7 ஆண்டுகள் சிறை அல்லது அபராதம் அல்லது இரண்டையும் அனுபவிக்க வேண்டியிருக்கும். கள்ள நோட்டுகளை தயாரித்தல், அச்சிடுதல், அதற்கான உபகரணங்களை வைத்திருந்தல் போன்ற குற்றங்களுக்காக ஒருவர் குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும். கள்ள நோட்டை புழக்கத்தில் விட்டால் 7 ஆண்டுகள் சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது இரண்டையும் சேர்த்து அனுபவிக்க வேண்டியிருக்கும். உண்மையான ரூபாய் நோட்டினை ஒத்த போலியான நோட்டுகளை தயாரித்தால் 100 ரூபாய் அபராதம் விதிக்கவும் சட்டத்தில் வழியிருக்கிறது. இந்த சட்டப்பிரிவை பயன்படுத்தி பலர் தப்பித்துக் கொள்கின்றனர். 500 ரூபாயோ 1000 ரூபாயோ கையில் இருந்தால் அது நல்ல நோட்டா கள்ள நோட்டா என்று எப்படி தெரிந்து கொள்வது? அது பற்றி தெளிவாக விளக்க காத்திருக்கிறார் நமது செய்தியாளர் மகாலிங்கம் பொன்னுசாமி. நம்மில் பலருக்கு கள்ள நோட்டு எது நல்ல நோட்டு எது என்று பிரித்தறிவதில் பல்வேறு குழப்பங்கள் இருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் இந்த குழப்பத்தை தீர்க்கும் வகையில் நல்ல நோட்டுகளை எப்படி அடையாளம் காணலாம், கள்ள நோட்டுகளை எப்படி அடையாளம் காணலாம் என்பதை குறித்து தற்பொழுது விளக்கமாக சொல்ல இருக்கிறேன். குறிப்பாக ஒரு நோட்டு நமது கைக்கு வந்த உடனேயே அதை தொட்டு பார்த்து அதை மடக்கி பார்த்து அதனுடைய தன்மை எப்படி இருக்கிறது என்பதை வைத்தே அது நல்ல நோட்டா கள்ள நோட்டா என்று சொல்லிவிட முடியும் என்று அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக அந்த நோட்டு மடங்கும் தன்மை மிக உறுதியாக இருக்கும் பட்சத்தில் அது நல்ல நோட்டாக இருக்கும். அதே அது மடங்கு தன்மை மிகவும் மோசமாக அல்லது இப்படி அதை கசக்கினால் அது சாதாரண காகிதம் போல் வளைகிறது என்று சொன்னால் அது போலியான நோட்டாக இருக்கும் என்று காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அடுத்த கட்டமாக சொல்ல வேண்டுமென்றால் இந்த செக்யூரிட்டி த்ரெட் என்று சொல்லப்படக்கூடிய இந்த பகுதி தான். இந்த பகுதியில் RBI என்று ஒளிரும் எழுத்துக்களில் பொறிக்கப்பட்டிருக்கும். இந்த ஒளிரும் எழுத்துக்கள் பச்சை நிறத்தில் இருக்கும். அதை இடது மற்றும் வலது பக்கமாக திரும்பும் பொழுது நீல நிறமாக மாறும். இந்த பகுதியை பார்த்தாலே அதனுடைய உண்மைத்தன்மை நமக்கு தெரிய வரும். அடுத்தது மத்தியில் எழுதப்பட்டிருக்கும் இந்த ரூபாயினுடைய மதிப்பு ஒளிரும், அது நன்றாக புலப்படும். எனவே இதை வைத்தும் இது உண்மையான நோட்டா அல்லது போலியான நோட்டா என்பதை கண்டறியலாம். அது மட்டுமல்லாது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் இந்த எண், அந்த ரூபாயினுடைய எண் மிகவும் சிறியதாக இருக்கும் நல்ல நோட்டில். கள்ள நோட்டில் இது மிக பெரியதாக இருக்கும். சில நேரங்களில் இதற்கு பின்னால் ஒரு ஆங்கில எழுத்து பதிவு செய்யப்பட்டிருக்கும். இதுவும் உண்மையான நோட்டிற்கு ஒரு மிக சிறந்த உதாரணம் என்று சொல்லலாம். அது மட்டுமல்லாது இந்த ரூபாயை தடவி பார்த்தாலே இது உண்மையான ரூபாயா அல்லது போலியான ரூபாயா என்று தெரிய வரும். குறிப்பாக கவர்னருடைய கையொப்பம் மற்றும் இங்கே பொறிக்கப்பட்டிருக்கும் லோகோ உள்ளிட்ட விஷயங்கள் அனைத்தும் தனிப்பட்ட முறையில் இங்கு கொண்டு பதிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இதை தடவி பார்த்தாலே இது உண்மையான நோட்டா அல்லது போலியான நோட்டா என்பது தெரிய வரும். அது மட்டுமல்லாது காந்தியினுடைய பக்கத்திலேயே 500 ரூபாய் என்று அச்சடிக்கப்பட்டிருக்கும். இது பல்வேறு போலியான நோட்டுகளில் அச்சு இருக்காது. எனவே அதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக பார்க்க வேண்டுமானால் நோட்டை லேசாக கீழும் மேலுமாக சாய்த்து பார்க்கும் பட்சத்தில் இந்த பகுதியில் காந்தியினுடைய புகைப்படம் தெரியும். அதே போல் அந்த நோட்டினுடைய ரூபாய் மதிப்பும் இந்த பகுதியில் தெரியும். இதை வைத்தும் எளிதாக கண்டுபிடிக்கலாம். இன்னொரு வகையில் அசோக சூபிக்கு மேலே ஒரு எழுத்து இருக்கும். இந்த பகுதி குறிப்பாக இப்படி ஒரு குழப்பமான பகுதியாக இருக்கும். அதிலும் 500 ரூபாய் என்ற எழுத்து சொல்லப்பட்டிருக்கும். இவையெல்லாம் வைத்து ஒரு நோட்டு நல்ல நோட்டா அல்லது கள்ள நோட்டா என்பதை கண்டறிய முடியும். ஆனால் பாகிஸ்தானில் அச்சடிக்கப்பட்டு இந்தியாவிற்கு கொண்டு வரப்படும் கள்ள நோட்டுகள் நல்ல நோட்டை போலவே இருக்கின்றன என்ற ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிகரமான தகவலும் இருக்கிறது. எனவே நோட்டுகளை தொடர்ந்து இது போன்ற எளிதான முறையில் கண்காணித்து சந்தேகங்களை தீர்த்து கொள்ளலாம்.
கள்ள நோட்டுகள் நாட்டு பொருளாதாரத்தின் மீதான தாக்குதலாகவே பார்க்கப்படுகின்றன. அப்படிப்பட்ட கள்ள நோட்டுகள் எங்கிருந்து வருகின்றன என்பன உள்ளிட்ட தகவல்கள் இருக்கின்றன. சிறிய இடைவேளைக்கு பிறகு பெருஞ்செய்தியை தொடர்ந்து பார்க்கலாம்.